திருப்புவனம் லாக்அப் மரணம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர் அஜித்குமாரின் மரணம் குறித்து மனித உரிமைகள் ஆணையம் உயர்மட்ட விசாரணையை நடத்த வேண்டும் எனவும் அந்த கடிதத்தின் வாயிலாக நயினார் நாகேந்திரன் கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர் அஜித்குமார் மரணம் குறித்து மனித உரிமைகள் ஆணைய உயர்மட்ட விசாரணையை நடத்த கோரிக்கை வைத்திருக்கின்றார். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் நாகராஜன். தற்பொழுது இந்த லாக்அப் மரணம் தொடர்பாக நயினார் நாகேந்திரன் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில அஜித்குமார் என்பவர் காவல்துறையினுடைய விசாரணையின் போது மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழப்புக்கு அடுத்தபடியாக இது போன்ற காவல்துறை மரணங்கள் கிட்டத்தட்ட 4 வருடங்கள்ல பாக்குறப்ப 20க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்திருப்பதா சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் பாக்குறப்ப இந்த அஜித்குமார் எந்த மாதிரியான விஷயத்துல மரணம் அடைந்தார், விசாரணையின் போது என்ன நிகழ்ந்தது உள்ளிட்ட பல மர்மங்கள் பின்னாடி இருக்கு. அதன் அடிப்படையில தான் பல்வேறு கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்துல அஜித்குமார் மற்றும் அவர்கள் குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது போன்ற மரணங்கள் நிகழக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் வலியுறுத்தி வரக்கூடிய அதே வேளையில தமிழ்நாடு பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தற்பொழுது மனித உரிமைகள் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல அவர் முக்கியமா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அஜித்குமார் சம்பந்தமான இந்த காவல் மரணத்தை மனித உரிமைகள் ஆணையம் நேரடி மேற்பார்வையில சுயாதீன முறையில உயர்மட்ட விசாரணை குழு அமைச்சு அதை முற்றிலுமா விசாரிச்சு அதற்கான தீர்வு காணணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதற்காக அவர் எழுதிக்கக்கூடிய கடிதத்துல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 27 வயதாகக்கூடிய கோவில் பாதுகாவலராக பணியாற்றி வந்த அஜித்குமார் அப்படிங்கிறவரு காவல்துறை விசாரணையின் போது சந்தேகத்திற்கு இடமான முறையில உயர்ந்தது ரொம்பவுமே வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த ஆழ்ந்த வருத்தத்தோட தான் இந்த கடிதத்தை எழுதுறேன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பல ஊடகங்களுடைய தகவல்கள் அதே போல ஆரம்ப பரிசோதனையினுடைய முடிவுகள்ல அவருடைய உடல்ல நிறைய காயங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. காவல்துறையால கொடூரமா டார்ச்சர் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில ரொம்பவுமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த சம்பவத்துல விதிமுறை மீறி காவல்துறை நடந்திருப்பதா குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த விசாரணை விசாரணைக்காக செல்லக்கூடிய வாகனத்துல நடைபெற்றதாகவும் அதே போல நீதிமன்றத்துல ஒப்புதல் இல்லாம இந்த விசாரணை நடந்ததாகவும் கூறப்படுது. இந்த துயரமான சம்பவம் தனித்தனியா நடந்த ஒண்ணு கிடையாது. தமிழ்நாட்டுல கடந்த சில வருஷங்களாக காவல் நிலையங்கள்ல நடைபெறக்கூடிய மரணங்கள் அதிகமா இப்போ உருவெடுத்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் இந்த சுயாதீன ஆர்வலர்கள் இந்த தற்போதைய மாநில அரசினுடைய ஆட்சி காலத்தில் நடைபெறக்கூடிய இந்த 24 அல்லது 25 காவல் மரணங்கள் குறிப்பிட்டிருக்காரு. நான் சொன்ன மாதிரி 4 வருஷத்திலேயே 24 இருந்து 25 காவல் மரணங்கள் நடந்திருக்கிறது. அப்ப இத்தனையும் மனித உரிமை ஆணையத்தில் இருக்கவங்களும் கணிச்சிருக்காங்க, அதே மாதிரி சுயாதீனர்களும் கணிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு இயல்பான புள்ளி விவரமா கடந்துட்டு போயிட முடியாது. இது போன்ற விஷயங்கள் காவல்துறையினுடைய அந்த ஃபெயிலியரும் அதே போல அவங்களுக்கு தண்டனை இல்லாத சூழல் எப்பவுமே நிலவுது. காவல்துறை யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கான அந்த விஷயங்களை யாரும் நிர்வகிக்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தானே பண்றாங்க. அவங்களுக்கான நிறுவன பொறுப்பு அப்படிங்கிறது இல்லைன்றத குறிப்பிட்டிருக்கிறவரு இந்த பாதிக்கப்பட்டவருடைய உடல் விரிவான தகனம் செய்யப்பட்டதும் அவங்களுடைய குடும்பத்தோட அந்த புகார்கள் மற்றும் மரணம் உள்ளிட்டவர்கள்லாம் மரணம் மூச்சுத்திறன் ஏற்பட்டு நடந்ததா நிறைய விஷயங்கள் காவல்துறை சமாளிச்சிருக்காங்கன்றதா சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு 3 விஷயங்களை கோரிக்கையா வச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் இந்த கடிதத்துல. அதுல அஜித்குமார் அஜித்குமார் சம்பந்தமான மரணத்தை நேரடி மேற்பார்வையில சுயாதீன உயர்மட்ட விசாரணை குழு அமைச்சு விசாரிக்க வேணும் அப்படின்னும், அதே போல கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டில் நடைபெற்ற எல்லா காவல் மரணங்களையும் பற்றி விரிவான அறிக்கையை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளதையும் மாநில அரசிலிருந்து மனித உரிமைகள் ஆணையம் விரிவா கேட்டு பெறணும்ட்டும், அதே போல இந்த காவல் வன்முறைகளால பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் இழப்பீடும் அதே போல அவங்களுக்கான மறுவாழ்வு உதவிகளை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விட்டிருக்காங்க. அதே போல இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு காவல் நிலைய மனித உரிமை மீறல்கள் எதிர்மறை எதிர்காட்டு ஆக விடாமல் இருக்கிறதுக்கு மனித உரிமைகள் ஆணையம் வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை இனி வரக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய பின்னுதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.